ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ராஸ்கல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டி பனியான் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப், 1 கப் சுகர், 1 கப் பொடியாக நறுக்குன கேஷ்யூஸ், ஏலக்காய் தூள், 6 முட்டை, தேவையான அளவு நெய். இப்போ சுகர் ஆட் பண்ணி பிளெண்டரில் இல்லைனா மிக்சியில் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையும் சுகரையும் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு ஒன்றா போட்டு மிக்ஸி கப்பில் அடித்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் இதை கையாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்துருச்சு. இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். இது ரொம்ப தண்ணியாக இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக திக் கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்ற போகிறோம். நம்ம ஒரு தோசை கல் இல்லைன்னா நான்ஸ்டிக் தவாவில் இந்த மாதிரி தோசையாக ஊற்றி எடுக்க போகிறோம். இப்போது இது மேலே நட்ஸ் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். சுற்றி நெய் ஊற்றிக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். உடையாமல் மட்டும் பார்த்துக்கணும். இப்போது இதுக்கு மேலேயே நம்ம இன்னொரு லேயர் ஊற்றிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான் நம்ம அகைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளுடைய மாவு முடிகிற வரைக்கும். இதை சுற்றி நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே அடுத்த லேயர் ஊற்ற போகிறோம். சேம் அதே மாதிரி கொஞ்சமாக நட்ஸ் தூவிக்கலாம். நெய் போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டி பனியா ரெடி ஆகிடுச்சு. இதை லேயர் கேக்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சைட்ஸில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு சென்டர் பீஸ்லாம் கேக் மாதிரி போட்டுக்கலாம். பொட்டி பனியான் ரெடி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.